ஒரு சோசியல் மீடியா மீம்ஸ் பக்கமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் நாட்டின் ஆளும் கட்சியின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்கள் எண்ணிக்கையே முறியடிக்கும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? அது மட்டும் இல்ல, வெறும் நையாண்டியா தொடங்கப்பட்டு இன்னைக்கு டெல்லி நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாணவ புரட்சியா உருவெடுக்கும்னு யாராவது கற்பனை செஞ்சிருப்பாங்களா? அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. படித்துவிட்டு வேலை கிடைக்காமலும் தேர்வுத்தாள் கசிவாலும் தவித்த இந்திய இளைஞர்கள் அதிகார வர்க்கத்தை நோக்கி உயர்த்திய டிஜிட்டல் மற்றும் நிஜ கள போராட்டத்தின் முழு பின்னணி என்ன? கதை தொடங்கியது மே 15 அன்று. உச்சநீதிமன்றத்தில் போலீஸ் சான்றிதழ்கள் தொடர்பான ஒரு வழக்கு விசாரணையின் போது வேலையில்லாத சில இளைஞர்கள் போலீஸ் சான்றிதழ்களை வைத்துக் கொண்டு கரப்பான் பூச்சிகளைப் போல சிஸ்டத்திற்குள் நுழைகிறார்கள் என்று ஒரு கருத்து பரவியது. நீட் தேர்வு முறைகேடு, UPSC குளறுபடி, பேப்பர் லீக் என ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த இந்திய 2K கிட்ஸுக்கு இந்த கரப்பாம்பூச்சி என்ற வார்த்தை மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியது. மே 16 அன்று அமெரிக்காவின் போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து வேலை தேடிக்கொண்டிருந்த 30 வயது இளைஞர் அபிஜித் திப்கே அந்த கரப்பாம்பூச்சி நான் தான் என்று கூறி AI கருவிகளின் உதவியோடு 24 மணி நேரத்திற்குள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற நையாண்டி இயக்கத்தின் கொள்கையை அறிக்கையாக வெளியிட்டார். இந்த இயக்கம் தங்களை மதச்சார்பற்ற சோசியலிச ஜனநாயக மற்றும் சோம்பேறி முன்னணி என்று நையாண்டியாக அறிவித்துக் கொண்டது. நாங்கள் 24 மணி நேரமும் ஆன்லைனில் கிடக்கும் சோம்பேறி கரப்பான் பூச்சிகள் என்று தங்களையே தாழ்த்தி கொண்டு 2K கிட்ஸின் டார்க் ஹியூமர் பாணியில் மீம்களை இறக்கினார்கள். நாங்கள் படித்து பட்டம் பெற்றால் போலீஸ் சான்றிதழ் என்கிறீர்கள், படிக்காமல் இருந்தால் வேலை இல்லாதவர்கள் என்கிறீர்கள், நாங்கள் எங்கேதான் போவது என்ற இவர்களின் நையாண்டி வீடியோக்கள் இணையத்தில் தீயாக பரவின. விளைவு, சில நாட்களிலேயே இந்தியாவின் ஆளும் கட்சியான BJPயின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தை விட அதிக ஃபாலோயர்களை பெற்று 22 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்களோடு சாதனை படைத்தது CJP. இவர்களுடைய எக்ஸ் கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்ட போதும் கரப்பான் பூச்சிகளை அழிக்க முடியாது என்று புது கணக்கோடு வந்து கெத்து காட்டினார்கள். அமெரிக்காவில் AC அறையில் உட்கார்ந்து கொண்டு மீம்ஸ் போடுகிறார் என்று இணையத்தில் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அபிஜித் திப்கே ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி தேர்தல் கம்யூனிகேஷன் டீமில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர். விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஜூன் தொடக்கத்தில் அபிஜித் நேரடியாக இந்தியா வந்து இறங்கினார். ஆன்லைனில் மட்டுமே இயங்கிய இளைஞர்கள் தமிழ்நாடு, டெல்லி, புனே, மும்பை தெருக்களில் திரண்டார்கள். கரப்பான் பூச்சி உடைகளை அணிந்து கொண்டு எங்களை சாக்கடை பூச்சிகள் என்றீர்கள், அதனால் சாக்கடைகளை சுத்தம் செய்ய வந்துவிட்டோம் என்று கூறி தெருக்களை பெருக்கும் விசித்திரமான விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தினர். தொடர்ந்து நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சரின் ராஜினாமாவை வலியுறுத்தியும் ஜந்தர் மந்தரில் தட்டு மற்றும் கரண்டிகளை தட்டும் தாலிஸ்பூன் போராட்டத்தை தொடங்கினர். CJPயின் இந்த போராட்டம் சூழலியல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்புகளின் ஆதரவோடு மிகப்பெரிய தேசிய இயக்கமாக தற்போது மாறி நிற்கிறது. பிரதான் கோ பேக் என்ற முழக்கத்தோடு சென்னை, ஜெய்ப்பூர், லக்னோ, பெங்களூர் என பல நகரங்களுக்கும் போராட்டம் பரவியது. சம்சாத் சலோ என்ற பெயரில் நாடாளுமன்றத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பேரணியாக சென்ற போது காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் கடுமையான தடியடி மற்றும் கண்ணீர் புகைக்குண்டுகள் மூலம் தாக்குதலை நடத்தினர். 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தார்கள். மேடைகள் உடைக்கப்பட்டு மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. சோனம் வாங்சுக் வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். மாணவர்கள் காயப்படுவதை தவிர்க்க இனி வன்முறை நிலவும் பேரணிகள் நடத்தப்படாது, ஆனால் அமைதியான வழியில் போராட்டங்கள் தொடரும் என அபிஜித் அறிவித்தார். அணு ஆயுத தாக்குதலையே தாங்கி வாழக்கூடிய ஒரே இனம் கரப்பான் பூச்சி தான். அதே போல என்னதான் அடக்குமுறைகள் வந்தாலும் இந்திய இளைஞர்களாகிய நாங்கள் தாங்கி நின்று கேள்வி கேட்போம் என்கிறது CJP. ஒரு சாதாரண சோசியல் மீடியா கேலியாக ஆரம்பித்து இன்று இந்திய அரசியலையே உலுக்கி இருக்கிறது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இளைஞர்களின் எழுச்சிக்கு இது மற்றும் ஒரு உதாரணம்.